அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி என்ட்ரி வந்து பார்வதியினுடைய அம்மா என்ட்ரி. ஏன் எல்லாருமே அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த லெவலுக்கு கேஸ் வாங்கியிருக்கிறாங்க பார்வதி. 1-2 கேஸ் இல்லை, பல கேஸ். மயக்க மறைச்சி பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அந்த பையனோட சேர்ந்துக்கிட்டு ஆபாசமான கண்டென்ட் கொடுக்கறது, முத்தம் கொடுக்கறது, முத்தம் கேட்கறது, கவர் போட்டு சாப்பிட்லாமா கவர் போடாமல் சாப்பிட்லாமா, இந்த கேள்வி வேணால் பார்வதி அவங்க அம்மா கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கேள்வியும் அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்க. இதையும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விளக்கத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிலை வந்து உங்கள் அம்மா கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் அவங்க வந்ததுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி அவள் பண்ண தப்பெல்லாம் ஒரு இடங்களில் அம்மா கிட்ட சொல்ல வரும்போது, மனித வாழ்க்கையில் இந்த காமம், இந்த காதல், இந்த சல்லாபம், இதுக்கு தூய தமிழ் வார்த்தை வேற அங்கங்கே, இதெல்லாம் வர்றதெல்லாம் சகஜம்தான். நீ என்னை பெருமைப்படுத்திட்ட, புண்ணியத்தினால நான் பிக் பாஸ் வரைக்கும் வந்துட்டேன். எப்பா இப்படிப்பட்ட ஒரு தாய். அதாவது இப்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்ன ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, என்ன அசிங்கத்தை வேணாலும் பண்ணி நீ வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகு, உங்க கூட சேர்ந்து நாங்களும் 4 பேருக்கு தெரிஞ்சா போதும். இப்படி பல தாயார்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீ அவுத்து போட்டு கூட ஆடு, ஆனால் ட்ரெண்ட் ஆகிட்டின்னா நாங்களும் உன் மூலமாக அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மா ஒரு சேனல், அப்பா ஒரு சேனல், புள்ள ஒரு சேனல், தங்கச்சி ஒரு சேனல், பிள்ளைக்கு கல்யாணம்னா அந்த மனைவி ஒரு சேனல், அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு சேனல், இந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு காதலன் இருப்பான் அவனுக்கு ஒரு சேனல். இப்படி போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா காலம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி குஞ்சானும் ஒரு குட்டி பொண்ணும், இவர் வந்து அந்த பொண்ணுக்காக பச்சை குத்திக்கிட்டதும், அந்த பொண்ணுடைய அம்மா வந்து மருமகனே என்னடா மருமகனே எதுக்குடா இப்பெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு உட்காந்து அவங்க பேசுனதும் போக்சோவில் தூக்கி போடாமல் விட்டாங்க. அந்த மாதிரியான காலம் போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்துக்கு ஏற்ப தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க பார்வதியினுடைய தாயார். நம்ம எல்லாம் என்ன நினச்சோம், பார்வதி அம்மா வந்த பிறகு கமருதனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த காஜி கண்டென்ட் வந்து குறையும், அதை இனிமேல் பண்ண மாட்டாங்க, கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பார்வதி அம்மா வந்து ஒரு பயங்கரமான ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்துலேருந்து வராங்க, பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஒரு லேடி, பல பேரை பார்த்துருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு டீச்சர் அப்படின்னா தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பல பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. தமிழ் ஆசிரியை அப்படிங்கிறதுனால ஒழுக்கத்தை பற்றி அவங்களுக்கு வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒழுக்கம்னா என்னென்னு வந்து அவங்க கரைச்சி குடிச்சிருப்பாங்க. பாத்திரம் கழுவுறதுல ஒழுக்கம் பார்க்குற தாயார் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வேற இடங்களில் கழுவுறதுல ஒழுக்கத்தை பார்க்கல. காலையிலேருந்து வந்த உடனே ஒரு பாட்டில் ஆரம்பித்தாங்க. அந்த பாட்டு தாங்க எதை வேணாலும் நான் மன்னிச்சிருவேன்டா, ஸ்னேகா அப்படின்ற அந்த பேரை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாட்டு பாடினாங்களே, வீரமே சக்தியா, வீரமே சக்தி தானே. இந்த பாட்டை தம் பொண்ணை நோக்கி பாடுறாங்க. அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அங்கே ஆரம்பித்த தாயார் பல இடங்களில் தம் பொண்ணு அவங்களே அவங்க வாயால் நிறைய விஷயங்களை சொல்ல வரும்பொழுது, கமருதீன் வந்தோடனே கமருதீன் அதாவது பண்ணதெல்லாம் தம் பொண்ணு பண்ண அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணது தன்னுடைய பொண்ணு. இந்த மேடம் வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, கமருதீனை டம்மி பண்ணுறதுக்கும், கமருதீன் தான் அக்யூஸ்டு, அவன் தான் என் பொண்ணை வந்து மனசை கெடுத்துட்டான். அப்பப்போ அந்த வன்மை வந்து கமருதீன் மேலே மட்டும் அட்டாக் ஆகுதே தவிர்த்து பார்வதியை ஒரு வார்த்தை கேட்கல. பார்வதி ஒரு வார்த்தை கேட்டுட்டா மேபி பார்வதி வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ என்னமோ, எனக்கு சீரியஸாக தெரில. சீரியஸ்லி அந்த அம்மா ஒரு டம்மி பீஸு. இது வந்து நீங்கள் அஃபண்ட் ஆனாலும் பரவாயில்ல, பார்வதி ஃபேன்ஸ் அஃபண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வயசானவங்களை போய் இந்த மாதிரி நீங்கள் போய் உண்மையை தான் சொல்கிறேன், கேட்க முடியாத இடத்துல அந்த அம்மா இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லைனா எந்த தாயாரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி தான் பெண் பண்ண எந்த விஷயத்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழ் தாய் எந்த தாயும் ஒத்துக்க மாட்டா. ஒன்று அவங்க அதை எதையுமே பார்க்காம இருந்திருக்கணும். ஷோவே பார்க்காத ஒரு ஆளை வேற யாராச்சும் அமைச்சிருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போல். அவங்க அம்மா தான் எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, அதனால் எங்கள் அம்மாவே அனுப்புங்கன்னு பார்வதி கூட கேட்டிருக்கலாம்.
பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், பார்வதி அம்மா, கமருதீன் அக்கா, இவங்க அரோராவுடைய ஃப்ரெண்டு, புஷ்ஷுன்னு போச்சு. அடிப்படையாக நீ பண்ணது தப்பு. ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியில் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது. உனக்கு என்னதான் உணர்ச்சிகள் வந்திருந்தாலும் அந்த உணர்ச்சிகளை நீ கட்டுப்படுத்தியிருக்கணும். உன்னை அப்படியா நாங்கள் வளர்த்தோம்? குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தலை குடும்பு தானே. அவங்க அண்ணன் வரலையான்னு கேட்குறாங்க. அவங்க அண்ணன் ஏன் வரல? இந்த அசிங்கத்துக்கு நான் பார்க்க வேற வரணுமா அப்படின்றதுனால அவங்க அண்ணன் வரலன்னு நினைக்கிறேன். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அந்த எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் குழந்தைகள் வந்து எப்படிப்பட்ட தவறு பண்ணியிருந்தாலும் அந்த தாயினால் அதை வந்து ஈஸியாக மன்னிச்சிருவாங்க. நீங்கள் மன்னிக்கலாம், ஆனால் ஒரு வார்த்தை கூட நீ பண்ணது தப்புன்னு சொல்லலைன்னா உங்கள் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே மக்கள் பேசுவாங்க. இது எங்கே வந்து நின்றுருக்கு அப்படின்னா, இத்தனை நாட்களாக அம்மாவுக்கு பின்னாடி, அதாவது டிவியில் உட்காந்து அம்மா பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில. இன்றைக்கி அம்மாவுக்கு பார்வதியினுடைய அம்மா இருக்கும்போதே, இல்லாதப்போ என்னெல்லாம் பண்ணாங்களோ, பார்வதி அம்மா இருக்கும்போதே பார்வதி வாயில் ஏதோ ஒட்டி இருக்கு, அதை தொடச்சி விட்றாரு அம்மா முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே பொண்ணும் வருங்கால மருமகனும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒத்த ரோசா சீரியஸாக அப்படி தாங்க கேட்க தோணுது. பார்வதிக்கு வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இது உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே ஓகேங்க, நாங்கள் வந்து பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது நீங்கள் யாரோட இருக்கணும், யாரோட பழகணும், யாரோட உறவு வச்சுக்கணும், வச்சுக்கக்கூடாது, அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது எங்கே காட்டுறோம்? இடம்பொருள் ஏவல் இதை தான் வந்து நம்ம முக்கியமாக சொல்கிறோம். எங்கே அதை காட்டணும்? இந்த நிகழ்ச்சி அது காட்டுறதுக்கான இடம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. பாத்திரம் கழுவுறதுல நீ வந்து சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா அது வந்து அதில் என்ன ஒழுக்கம் இருக்குது? உன்னை பார்க்குறவங்க எப்படி வந்து இதையே ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அதில் ஒழுக்கம் பற்றின பாடம் எடுக்கக்கூடிய தமிழ் ஆசிரியை ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட எப்படி பொதுவான இடங்களில் நடந்துக்கணும், நாய் மாதிரி வந்து கண்ட இடத்துல பாயக்கூடாது, இதுக்கெல்லாம் வந்து அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நீ நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த நீ இந்த மாதிரி பண்ணலாமா? அது எதுவுமே கேட்காம இதெல்லாம் சகஜம்தான். எனக்கு இப்போதாங்க வந்து புரியுது பார்வதி எதுக்காக தான் அம்மாவை உட்கார வச்சு இந்த மாதிரியான கேள்விகள். இந்த வயசுலேயும் உங்களுக்கு உணர்ச்சி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் யாரு கூடயாச்சும் உடல் உறவு வச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடல் உறவு வச்சுக்கிறதுக்கான சரியான வயசு என்ன? இந்த மாதிரியான கேள்விகளை தான் தாய் கூட உட்காந்து அவங்க ஏன் பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு. ஸோ முன்னாடியே வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம பொண்ணு வந்து இப்படி தான் கண்ட இடத்துல இப்படி தான் வந்து இந்த கோழி வந்து கொத்துற மாதிரி கண்ட இடத்துல இப்படி தான் கொத்திட்டுருப்பா. நம்ம வந்து பேசணுன்னா நமக்கு கிடைக்கிற அந்த சொகுசான வாழ்க்கை கிடைக்காம போயிட போகுது. லிட்ரலி எனக்கு தோணுது. ஏன்னா பார்வதி விட்ட பில்டப்க்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிவானி அம்மாவாக இருந்திருந்தா இல்லை லாஸ்ட்லி அப்பாவாக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இதுவே இந்த விஷயத்தை எல்லாமே திவ்யா பண்ணிட்டாங்க. திவ்யா அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? ஆனால் பார்வதி அம்மா பொண்ணை இன்னும் பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. நீ சொல்லிட்டலம்மா, உனக்குவே எதுவுமே தோணலம்மா, நீ ஓகே தானம்மா, நீ ஹாப்பி தானம்மா, பாரு நீமே நான் என்ன பண்ணுறேன் பாரு. அம்மாவை வச்சுக்கிட்டே கட்டி பிடிச்சிட்டாங்க, அம்மாவை வச்சுக்கிட்டு உதட்டில் கை வச்சிட்டாங்க. அம்மா போகிறதுக்குள்ளே நான் வந்து நைட்டு நான் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்ருக்கேன். பார்வதி அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, வெளியில் சாண்ட்ராவும் அமித்தும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரையுமே காட்டுறாங்க தூங்குறத. ஆனால் கமருதீனையும் பார்வதியும் கொஞ்ச நேரத்துக்கு காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தலை பெட்ரூம்ல கமருதீன் தூங்குறத காட்டுறாங்க. பார்வதி எங்கே போனாங்கன்னே தெரில. பார்வதி முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க அம்மாவை முன்னாடியே தூங்க வச்சிட்டாங்க. எங்கள் அம்மா சீக்கிரமாக தூங்கிடுவாங்க, அதனால் அவங்கள வந்து சீக்கிரமாக தூங்க வச்சணும்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸில் இருட்டாக இருக்கும், ஸோ அவங்க வந்து தூங்க வச்சிட்டாங்க. அந்த அம்மா வெளியில் வந்திருப்பாங்க, நேரத்துக்கு வெளில வந்திருப்பாங்க. தயவுசெய்து இந்த சோஷியல் மீடியாவில் உங்கள் மீது அதெல்லாம் அவங்க கண்டுக்கிற ஆள் கிடையாது. அவங்க வந்து சாதாரண மனுஷன். இந்த
தலைவன் தலைவி படத்தில் நம்ம இவரு சொல்லியிருப்பாப்புல, யாரே நம்ம யோகி பாபு, அவங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க கிடையாது நண்பர்களே, அவங்கெல்லாம் மனிதர்களுக்கும் மேலே. அப்படித்தான் இவங்கெல்லாம் மனிதர்களுக்கும் மேலே. நல்ல குடும்பம், அற்புதமான குடும்பம். இவங்களை அப்படியே தூக்கிட்டு போய் மியூசியத்தில் வைங்க. ஒரு குடும்பம் கட்டுப்பாடுனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, ஒரு பெண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி தமிழ்நாடு வரலாறு, கலை, பண்பாடு, இலக்கியம் இது எல்லாமே சொல்லி நல்ல குடும்ப குத்து விளக்காக ஒரு பெண்ணை வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா விரைவில் இவங்களை நீங்கள் மியூசியத்தில் பதப்படுத்தி வச்சிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எப்படிலாம் ஒரு பெண்ணை இந்த சமுதாயத்தில் வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத இவங்களுடைய வரலாறை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இது மேலே பேசினா வேணாம், போட்டு பொழிச்சு போங்க, இப்படி தான் தெரிஞ்சு போச்சு, எவ்வளோ தான் அடிக்கிறது உடு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு நிறையா பேசிட்டேன் அவங்கள, ஆனால் கொஞ்சம் கூட அவளுக்கு பயம் வரல, தான் அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமருதன் கூட மறுபடியும் சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டா பார்வதி. ஏன்னா அவங்க அம்மா டம்மி பாவா, டம்மி. ஐயா நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கய்யா, விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன், வேணாம், நல்லதில்லை. என்னதான் இருந்தாலும் வயசில் பெரியவங்க, அதுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுப்போம். உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.